திருச்சியில் ஆம்னி பேருந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் நவீன் வழங்கிட கேட்கலாம். நவீன் வணக்கம். அதில் பயணித்தவர்களின் நிலை தற்போது எப்படி இருக்கிறது? இந்த விபத்து தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. கும்பகோணத்திலிருந்து நேற்று இரவு பெங்களூர் நோக்கி டிரைவர் உள்பட 31 பயணிகளுடன் தனியார் சொகுசு ஆம்னி பேருந்து ஒன்று புறப்பட்டு சென்று கொண்டிருந்தது. இன்று அதிகாலை திருச்சி மாவட்டம் சிலையாத்தி அருகே திருச்சி நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் வந்தபோது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரத்தில் இருந்த ஐயன் வாய்க்காலுக்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அப்போது விபத்தில் சிக்கிய பேருந்தில் இருந்த பயணிகள் உயிர் பயத்தில் அலறி துடித்து சத்தம் போட்டுள்ளனர். இதனை அறிந்த அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு ஓடி வந்து விபத்துக்குள்ளான பேருந்தில் சிக்கியிருந்த 31 பேரையும் மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். மேலும் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த வாத்தலை போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது இளைஞர்கள் உதவியுடன் 31 பேரையும் அதிர்ஷ்டவசமாக போலீசார் உயிருடன் மீட்டதாகவும் இதில் படுகாயமடைந்த 21 பேரை சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது அந்த பேருந்து கடக்கும் இடமானது மிக முக்கியமான பிரதான சாலை என்பதால் காலை நேரத்தில் மீட்பு பணியை தொடங்கினால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதால் 11 மணிக்கு மேல் மீட்பு பணியை செய்யலாம் என போலீசார் திட்டமிட்டுள்ளனர். தொடர்ந்து இந்த விபத்து குறித்து வாத்தலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.